வணக்கம். உங்க எல்லாரையும் இந்த வீடியோல இன்னொரு முறை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். I am Subhash, a certified financial planner representing NSE Academy. ஆல்ரெடி என்ன பார்த்திருப்பீங்க நான் நம்புறேன். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாடியூலுக்கு என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நான் முதல்வன் திட்டத்துல கண்டிப்பா யூ வுட் ஹவ் சீன் இந்த வீடியோஸ், இந்த LMSல அப்லோட் பண்ண வீடியோஸ்ல கண்டிப்பா என்ன நீங்க பார்த்திருப்பீங்க. Because I am the master trainer for the mutual funds module representing NSE Academy over here. இப்போ எதுக்காக இந்த வீடியோ பதிவுன்னு பாத்தீங்கன்னா, you have come to a stage where you will have to do project report. ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம 7 டைட்டில் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டாபிக் ரிலேட்டடா 7 டாபிக்ல ஏதான ஒரு டாபிக் உங்களுக்கு அசைன் பண்ணிருக்கலாம், இல்ல நீங்க சூஸ் பண்ணிருக்கலாம். இதை எப்படி இப்ப எக்ஸிக்யூட் பண்ண போறோம்? என்ன உங்ககிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு? இது எப்படி நீங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா நீங்க டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் in this particular video we are going to have some explanation. இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ணணும்னா டைட்டில்ஸ்க்கு நம்ம அப்புறமா வரும். ஒவ்வொரு ப்ராஜெக்ட் டைட்டிலுக்கும் நம்ம இண்டிவிஜுவலா இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் பண்ண போறோம். பட் ஒரு அவுட்லைன் நீங்க சப்மிட் பண்ணணும்னா என்ன எதிர்பார்க்கிறோம் நாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரம் அசஸ்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல 7 டிஃபரெண்ட் திங்ஸ் ஆர் ரிக்வயர்ட். ஃபர்ஸ்ட், ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் என்ன? ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுத்துருப்போம் இல்லையா? அந்த ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுத்ததை பேஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் என்ன, என்ன குறிக்கோள், என்ன நோக்கம், அந்த ப்ராஜெக்ட பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்க கொடுக்கணும். இந்த இன்ட்ரோடக்ஷன் நீங்க எப்படி கொடுக்குறீங்க அப்படின்றது இட் இஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி. நீங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இந்த இன்ட்ரோடக்ஷன் இதை நம்ம வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். திஸ் இஸ் சம்திங் ஐ லீவ் இட் டு யூ. ஹவ் யூ ஆர் கோயிங் டு இன்ட்ரோடியூஸ் த டாபிக் டு அஸ். மெத்தடாலஜி, ஹவ் யூ ஆர் கோயிங் டு அப்ரோச் த ப்ராஜெக்ட். இந்த அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த அப்ஜெக்டிவ நீங்க எப்படி எந்த மெத்தட்ல வந்து இந்த ப்ராஜெக்ட நீங்க கொண்டு போறீங்க, அந்த மெத்தடாலஜி ஆல்சோ we will explain to you. அண்ட் இந்த மெத்தடாலஜியை பேஸ் பண்ணி என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுது, this data that you are going to gather, இத வந்து சோர்ஸோட நீங்க கொடுக்கணும். இதெல்லாமே செகண்டரி டேட்டா. you are going to gather this data. நிறைய இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க வந்து இன்டர்நெட் வாயிலாகவே நீங்க எடுக்கலாம். you will have to do little bit of Google search. we will help you with that also. so source நீங்க கிரெடிட் பண்ணணும் when you are giving your project report. And அந்த ப்ராஜெக்ட்ல certain terminologies நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? when we are going to analyze this data. அப்போ என்ன டெர்மினாலஜி அப்படின்றதும் இப்போ உங்க ப்ராஜெக்ட் ஒருத்தர் படிக்கிறாருன்னா நீங்க யூஸ் பண்ற அந்த ப்ராஜெக்ட்ல என்னெல்லாம் இந்த டெர்மினாலஜிஸ் இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். in this particular video I will explain to you ஓவராலா இந்த 7 ப்ராஜெக்ட்டுக்கும் என்ன டெர்மினாலஜி எல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை நீங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா உங்க ப்ராஜெக்ட்ல கொண்டு வரீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அனாலிசிஸ் ஓட மெத்தடாலஜி, how are you going to analyze the information. இது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்க்கும் தனியா அந்த வீடியோஸ்ல நம்ம இதை கவர் பண்ணியிருக்கோம். இந்த அனாலிசிஸ் நீங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும். பேஸ்ட் ஆன் யுவர் அனாலிசிஸ் என்னங்க கன்க்ளூஷன், திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட் நீங்க என்ன அப்ஜெக்டிவ்ல ஆரம்பிச்சீங்களோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்றதும் நீங்க கடைசியில இதை எழுதி கன்க்ளூட் பண்ணணும். எஸ், பேஸ்ட் ஆன் சம் அனாலிசிஸ் தட் we have done, we have also shared with you what could be a probable conclusion. உங்களுக்கு வேற ஏதான விஷயம் தோணினாலும் you are free to bring it out in your conclusion report. இது கிளியருங்களா so far, ரைட்டா? சோ இப்போ what we are going to see the outline. இந்த அவுட்லைனை நீங்க எப்படி பிரசன்ட் பண்ண போறீங்க? சார் ஒரு ஃபார்மேட்டா கொடுத்துருங்க இதுக்கு அப்படின்னு சொன்னா no, we are not going to give you a format for that. It is up to you how beautifully creatively you can get it done அப்படின்ற பேஸ் பண்ணி தான் we will be doing the evaluation of the project. எல்லாருக்கும் ஒரே மார்க் வந்துரும் இல்லையா? so that is something that is going to be relative for each of you. we will see how you are going to submit. இந்த அவுட்லைன் தேவைன்னு நான் சொல்லிட்டேன். இந்த இன்ட்ரோடக்ஷன்ல, இந்த அனாலிசிஸ்ல இதெல்லாம் வந்து நீங்க ப்ராபபிலி how you are bringing out your creativity நம்ம பார்க்க போறோம். எஸ்பெஷலி இந்த மெத்தடாலஜி டெர்மினாலஜிஸ் எல்லாம் பெருசா மாறாது. ஓகேங்களா? இந்த டேட்டா நீங்க கேதர் பண்ணும்போது அந்த டேட்டா பத்தி ஏதாவது எக்ஸ்பிளேஷனும் நீங்க கொடுக்கலாம். சோ இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப டீடைலா கவர் பண்ணல. பட் ஆனா டேட்டா எங்கேருந்து எடுக்கலாம், என்ன டேட்டா நீங்க பிரசன்ட் பண்றீங்கன்றத நான் சொல்றேன். பட் சம்திங் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் இஃப் யூ வாண்ட் டு கிவ், யூ ஆர் ஃப்ரீ டு கிவ் இட் டியூரிங் யுவர் ப்ராஜெக்ட் சப்மிஷன்ங்க. சரியா? நான் இஃப் யூ லுக் அட் இந்த 7 டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட் டைட்டில்ஸ்ல சில இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் உங்களுக்கு புரியாத புதுதா இருக்கலாம். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். how are you going to go about it அப்படின்றத. எக்ஸல் ஷீட் will be definitely required. இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த டேட்டா அனாலிசிஸும் அங்கதான் பண்ண போறோம். டேட்டா கேதர் பண்றதும் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸல் ஷீட்ல தான் ஸ்டோர் ஆகுது. ரைட்டுங்களா? சோ முதல் விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன்னா என்ன.
Holding period return is also called as absolute return னு சொல்லுவாங்க. The return which is generated in a single investment period in percentage terms. ஓகேங்களா? இத ஒரு புரியறதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸல் ஷீட்ல சம் டேட்டாவை நம்ம இப்ப எடுத்து நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எப்படி பண்ண போறோம் அப்படின்றத. இதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா சார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எஸ் there is a formula for holding period return. HPR is equal to later value, பிற்காலத்துல இருக்கிற வேல்யூ divided by the initial value, ஆரம்பத்துல இருக்கிற வேல்யூ minus 1. This is the formula. ஓகேங்களா? இது holding period அப்படின் போது it is one single period. That one single period can be a couple of days or a months or a years. 1 year இருக்கலாம், 1 month கூட இருக்கலாம். We don't know. ஓகேங்களா? So it is for a particular period அவ்வளவுதான். This is more a common terminology that is used in the industry. Now, let's say, for example, I am going to share over here an Excel sheet with you. And in this Excel sheet, I am going to show you some data. ஓகேங்களா? நம்ம ஒரு 10 வருட காலத்திற்கு நம்ம டேட்டா எழுதிப்போம். இந்த டேட்டா எழுதுனதை பேஸ் பண்ணிட்டு ஓகே we will see ஒவ்வொரு டெர்மினாலஜியோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸல் ஷீட்ல ஃபர்ஸ்ட் 2 போட்டு நான் அப்படியே எழுதி விட்டேன் அப்படின்னா சீரியலா அது வந்து நமக்கு டேட்டா இங்க எழுதுறதுக்கு வசதியா இருக்கும். Let us say I am investing in something which is worth 100 ரூபாய் ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறமா it becomes 110 ரூபாய், then it becomes 105 ரூபாய், அதுக்கப்புறமா let us say it becomes 112, then it becomes 102, then it becomes 98, then 108, then let us say it goes to 115, then 125, then 130, let's say 2, and then it is at 130 அப்படின்னு வச்சுப்போமே. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷத்துல இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ண முதலீடு பண்ற தொகையோட மதிப்பு அந்த ஷேரா இருக்கலாம், செக்யூரிட்டியா இருக்கலாம். திஸ் இஸ் ஹவு த வேல்யூஸ் ஆர்ன்னு வச்சுப்போமே. இதை பேஸ் பண்ணி இப்ப எப்படி சார் நம்ம ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்னை கண்டுபிடிக்கலாம்? ஓகே, உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் காலத்துக்கு மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா நான் ஆரம்பிக்கும் 100 ரூபாய் போட்டேன், 110 ரூபாய் இருக்கு. அந்த ஒரு வருஷத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன சொன்னேன்? the formula is holding period return is equal to later value divided by initial value minus 1 அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இதுதான ஃபார்முலா. ஸோ இந்த ஒரு வருஷம் முடியும் போது அப்படின்னா என்ன லேட்டர் வேல்யூ ஃபைனலா என்ன இருக்கு? ஒரு வருஷம் முடியும் போது 110 ரூபாய் டிவைடட் பை ஆரம்பத்துல என்ன இருந்தது? 100 ரூபாய் மைனஸ் 1 அப்படி நான் போட்டேன்னா எனக்கு இங்க 0.1 வரும். இது புள்ளிகள்ல இருக்கு. இத சதவிகிதத்துக்கு மாத்தணும் அப்படின்னா மேல இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கு பாத்தீங்க, இது நீங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு ஆன்சர் வந்து பர்சன்டேஜ்ல மாறிடும். ஓகேங்களா? சிமிலர்லி அடுத்தது கண்டுபிடிக்கணுமா? 110 ரூபாயில இருந்து 105 ரூபாய் the value has come down. அப்போ எவ்வளவு சார் இறங்கி இருக்கு அப்படி நீங்க கண்டுபிடிக்கணும்னா இதே ஃபார்முலா தான். நீங்க என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுக்கலாம். ரைட்டுங்களா? இது வந்து புள்ளிகள்ல இருக்கிறத சதவிகிதமா ஆல்ரெடி நான் மாத்தினதுனால அடுத்ததும் எனக்கு சதவிகிதத்துல தான் வருது. யூ வாண்ட் 2 டெசிமல்ஸ்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லையா, ஒரு 2 டெசிமல் பார்க்கலாமே அப்படின்னா நீங்க இந்த மாதிரி இங்க போயிட்டு டெசிமல்ஸை ஏத்திக்கலாம். ரைட்டா? ஸோ ஒன்ஸ் யூ ஹவ் டன் திஸ் யூ கேன் காப்பி பேஸ்ட் ஆர் இந்த மாதிரி கர்சரை பிடிச்சி நீங்க இழுத்து விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா 1 by 1 எல்லா செல்லுக்கும் அதே ஃபார்முலா காப்பி ஆயிடும். ஸோ வாட் வி ஆர் ஃபைண்டிங் அவுட் ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இது ஆனுவல் ரிட்டர்னுக்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்ல ஓவரால் ரிட்டர்னுக்காகவும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஓவராலா 10 வருஷத்துல எவ்வளவு சார் ஒருத்தர் சம்பாதிச்சிருக்காரு அப்படி நீங்க கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஓகே, ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன் ஃபார் 10 இயர்ஸ் பூரா அப்படின்னு சொன்னா லேட்டர் வேல்யூ 10 வருஷம் முடியும் போது 130 ரூபாய் டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ 100 ரூபாய் மைனஸ் 1 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இது 0.3 வரும். In other words 30% டெசிமல்ஸ் கூட நீங்க ஏத்திக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? 100 ரூபாய் போட்டது 130 ரூபாய் ஆச்சுன்னா 30% ரிட்டர்ன் இல்லையா? சோ வாட் யூ ஹவ் நவ் ஃபவுண்ட் அவுட் இஸ் ஹியர் இந்த செல்ல 1 by 1 1 இயருக்கு எவ்வளவு ரிட்டர்ன், 1 இயருக்கு எவ்வளவு ரிட்டர்ன், 1 இயருக்கு எவ்வளவு ரிட்டர்ன் அப்படின்றதா நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு காமிச்சிடும். ரைட்டா? இஸ் இட் கிளியர் பாஸ்? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். அடுத்த டெர்மினாலஜிக்கு இப்போ நம்ம போகலாம். What is the second term after holding period return that I want you to be aware அப்படின்னா is compounded annual growth rate. Compounded annual growth rate னா என்ன? Compounded annual growth rate அப்படின்னு சொன்னா it is given by the formula. இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூல்ல காலேஜ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து காம்பவுண்டிங் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. லேட்டர் வேல்யூ பை இனிஷியல் வேல்யூ மைனஸ் 1 அப்படின்றது ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன். இதே
ஹோல்டிங் பீரியட் ரிட்டர்ன் கேன் பி ஃபார் எனி பீரியட்னு சொன்னால, இதை ஒரு வருஷத்துக்கு நீங்க மாத்தணும். ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் சொல்லுவோம் இல்லையா, இதை ஒரு வருஷ காலத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னா that particular period for which you have found the holding period return இல்லையா, that to the power of 1 by n, then minus 1. Later value divided by initial value whole to the power of 1 by n. அது 2 வருஷத்துக்கா இருந்தா then to the power of 1 by 2. n is equal to the period in years. The period in years. ஓகேங்களா? So suppose it is for 6 months அப்படின்னு சொன்னா 6 months is how many years? 0.5. நார்மலா ஷார்ட் பீரியட் ரிட்டர்னை அனலைஸ் பண்ணி பார்க்க மாட்டோம். ஓகே, we will keep it as simple return, holding period return. பட் இதே ஒரு 5 years, 2 years, 3 years, 10 years, 12 years, 20 years அப்படின் போது இந்த மாதிரி லாங் பீரியடுக்கு வந்த ரிட்டர்னை ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வந்திருக்குப்பா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் அப்படின்னா then we do a CAGR of the returns. So let me do it with this data whatever we have taken already in the Excel sheet. இந்த Excel sheetல இருக்கிற டேட்டாவே பேஸ் பண்ணி if I have to calculate ன்னு வெச்சுக்கோங்களேன். ஓகே, CAGR ஓட ஃபார்முலா நான் என்ன சொன்னேன்? CAGR is equal to later value by initial value. This whole thing raised to the power of, the raised to the power of எங்க இருக்கு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா shift 6 கொடுக்கணுங்க. கீபோர்ட்ல 6க்கு மேல இந்த மாதிரி கேரட் சிம்பிள் வரும். இட்ஸ் லைக் a triangle without a base. Okay, it's called as a caret symbol. அதுதான் raised to the power of ன்னு அர்த்தம். 1 divided by n. n is the time period. Okay, then minus 1. That's your CAGR formula. Let's say for example, நான் இந்த இடத்துல the entire 10 yearsக்கு கண்டுபிடிச்ச ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்ன இருக்கு எனக்கு ஓவராலா வேணுமே. What is for the entire 10 year? What is for the entire 10 year எனக்கு வேணும். What is the CAGR over a 10 year period அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா what we will do, the later value 10 years முடியும் போது 130 ரூபாய் divided by ஆரம்பிக்கும் பொழுது என்ன 100 ரூபாய் whole to the power of 1 divided by எத்தனை வருஷம் 10 இல்லையா. Okay, so this 1 divided by 10 கூட you can put it within the bracket in a BODMAS rule இருக்குல்ல. So minus 1 போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்க. You will get it as 2.66%. So 100 ரூபாயில முதலீடு பண்ணது 130 ரூபாய் ஆயிருக்கு 10 வருஷத்துல. என்ன குத்துமதிப்பா ஆவரேஜா பர் இயர் எவ்வளவு சார் ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணிருக்காங்க? 2.66% அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். Suppose you want to do it for a 5-year period ன்னு வெச்சுக்கோங்க. Then what you can do, the 5 yearsல okay, what has happened, இது 1 year, 2 year, 3 year, 4 year, 5 years அப்படின்னா இங்க 98 இல்லையா. So what you can do in this value, you can go and shift this box to 98 and make it as 5. Negative return வந்திருக்கும். 0.4% negative return வந்திருக்கலாம். இல்ல you want to do it for a 3-year period. So 3 வருஷம் முடியும் போது என்ன அதோட மதிப்பு 112 ரூபாய். ஓகேங்களா, அப்ப இது 3 வருஷத்துக்கு நீங்க இப்படி மாத்திட்டு செக் பண்ணா you will get as 3.85%. So like this, at any point in time, CAGR for whatever value that you want to find out, you can do this formula, later value divided by initial value whole to the power of 1 by n minus 1. That's for CAGR. I hope this is clear, my dear friends, right? So if CAGR is clear, let me go to the next terminology. The next terminology என்னன்னு பாத்தீங்கன்னா average return. Okay, average return அப்படிங்கும்போது இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மீன் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். arithmetic mean, in other words, it is a simple average of the historical returns அப்படின்னு சொல்லுவோம். இத ஒரு எக்ஸல் ஷீட்ல பண்ணணும்னா இதுக்கு ஆல்ரெடி ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு average. The name of the function is called average. Now how do you do that? Let's say over here you want to find out what is the average கண்டுபிடிக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா. சோ நீங்க எங்க ஃபங்க்ஷன் எங்க இருக்கு, இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது இங்க fx ன்னு உங்களுக்கு தெரியுதா கண்ணுல, அந்த மாதிரி fx க்கு போயிட்டு you can select what is the category. இதெல்லாம் financial functions. இதுல வந்து average அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா you will get over there what is the average function அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சார் இது வந்து எனக்கு ஃபங்க்ஷன் நேம் தான் தெரியுமே டைரக்டா பண்ணலாமே அப்படின்னு சொன்னா பண்ணலாம். equal to you will have to type average. Okay, and click open bracket. entire set of values இருக்குல்ல பர்சன்டேஜ்ல ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமே அந்த செட் ஆஃப் டேட்டா நீங்க அப்படியே செலக்ட் பண்ணிட்டு டாப் டு பாட்டம் அப்படியே செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா you will get the average return. அவ்வளவுதான் பஸ். ஓகே, I am explaining once more.
உங்களுக்கு நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் தெரியும் அப்படின்னு சொல்ற பட்சத்துல யூ கேன் கோ கிவ் ஆவரேஜ் அண்ட் ஓபன் த பிராக்கெட். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் செட் ஆஃப் வேல்யூ இருக்கும், அப்படியே கிளிக் அண்ட் டிராக் பண்ணிட்டு என்டர் அடிங்க, யூ வில் கெட் த ஆவரேஜ். திஸ் இஸ் அ சிம்பிள் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாஸ். கிளியருங்களா? ஓகே. So now that we have understood the third terminology, average return, let me go ahead to the fourth one, standard deviation. Standard deviation na enna? இந்த ஆவரேஜ் நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்களோ மேல, இந்த ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்றது குத்து மதிப்பா ஆவரேஜா ஒரு வருஷத்துல எவ்வளவு வரும் அப்படின்னு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா the data can keep changing. இப்போ for the previous example itself, if you look at the data, இங்க 2.87 ஆவரேஜ்னு சொல்லுது. ஆனா எந்த வருஷத்துலயும் அந்த மாதிரி 2.87 வரல. அதுக்கு பிளஸ் அதிகமாவும் வந்திருக்கு, அதுக்கு குறைச்சலாவும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ல 10 வந்தது, அதுக்கப்புறமா கீழே விழுந்திருக்கு, மைனஸ்ல போயிருக்கு, திரும்ப இட் ஹஸ் கம் டு 6.67, தென் திரும்ப 2 வருஷம் நெகட்டிவ், தென் அகைன் பாசிட்டிவ் 4 வருஷம் வந்திருக்கு, கடைசியில திரும்ப நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ தேர் இஸ் a swing. இப்போ அம்மா கேக்குறாங்க, நீங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கீங்க, அம்மா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஒரு 10-20 நிமிஷம் ஆகும் அப்படின்னு, கரெக்டா 12.5 நிமிஷத்துல வரேன்னு சொல்ல மாட்டோம்ல. ஓகே, 12 நிமிஷத்துல கரெக்டா வீட்டுல இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க வந்து கோச்சுப்பீங்க, நான் இப்படி கேக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இட் இஸ் ஆல் சப்ஜெக்ட் டு பிளக்சுவேஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு மனிதனோட உடம்புல நிறைய இந்த மாதிரி உறுப்புகள், ஆர்கன்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங். இப்போ ஹார்ட்னு ஒரு ஆர்கன் இருக்கு, அது பம்ப் அடிச்சுட்டே இருக்கு. ஹார்ட் பீட் எத்தனை தடவை, ஓகே, யூ வில் ஹேவ் அ ஹார்ட் பீட் இந்த ஹியூமன் பாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா சொல்லுவாங்க 72. இது எப்படி சார் தெரிய வரும்? பல்ஸ் மெஷர் பண்ணணும் அப்படின்னு. சோ நீங்க பல்ஸ் வேணா புடிச்சு பாருங்க, ஒரு நிமிஷத்துல எக்ஸாக்டா 72 வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. சம்டைம்ஸ் மேல கீழே இருக்கிற வாய்ப்பு இருக்கு. நீங்க ஸ்போர்ட்ஸ் விளையாடி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். டென்ஷன் ஆயிட்டீங்க, கோவம் வந்தது அப்படின்னு சொன்னா அதிகமா இருக்கும். இப்பதான் தூங்கி எழுந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா கம்மியா இருக்கும். ஓகேங்களா? சாந்தமான ஒரு மியூசிக்கை கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா கம்மியா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. சோ இந்த டீவியேஷன் அக்ராஸ் த ஆவரேஜ் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பினான்சியல் டெர்மினாலஜிஸ்ல நாம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லுவோம். இட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அகைன் வேர் திஸ் இஸ் யூஸ்டுங்க. சோ இந்த பினான்சியல் வேர்ல்ட் இது நம்ம எங்க கொண்டு வரோம் அப்படின்னா, எதிர்பார்ப்பு என்ன இருக்கு ரிட்டர்ன் அப்படின்றத ஆவரேஜ் சொல்லுது. பட் எவ்ரி டைம் அது வராம இருக்கலாம், அதிகமாகவும் வரலாம், குறைச்சலாவும் வரலாம். ஸோ ஹவு மச் கேன் த டீவியேஷன் பி அக்ராஸ் த மீன் ரிட்டர்ன் அப்படின்னு மெஷர் பண்றதுக்கு we use standard deviation. So it's a measure of risk. It's a measure of risk. Volatility risk measure பண்ணக்கூடியது. Volatility அப்படின் போது ஏற்றம் குறைவு இருக்கு இல்லையா? So how much is the fluctuation across the average mean? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அகைன் இஸ் தேர். நான் ஃபார்முலாலாம் சொல்லி உங்களை வந்து கஷ்டப்படுத்தல. ஓகே, there are formulas for it. Okay, when the appropriate time comes, maybe you will learn it. For time being, we are going to use Excel sheet to find out this also. So in the standard deviation கண்டுபிடிக்கிறதுக்கு the name of the function is STDEV. What we are going to do is standard deviation கண்டுபிடிக்க போறோம். Name of the function is STDEV. அந்த STDEV டைப் பண்ணிட்டு open the bracket and select the entire set of values, bottom to top or top to bottom, no problem, and give enter. You will get this as 6.94. ஓகேங்களா? என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நாம என்ன கண்டுபிடிச்சோம்? ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம். இந்த ஆவரேஜுக்கும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கும் என்ன சார் லிங்க் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, let me explain that also to you. I am doing once more standard deviation. கவனமா பாருங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா, the name of the function is STDEV. Open bracket equal to கொடுத்து STDEV கொடுத்து open bracket, then select the entire set of values and give enter. Okay, இந்த வேல்யூ வந்து பர்சன்டேஜா மாத்திக்கோங்க. இஃப் யூ வாண்ட் இன்க்ரீஸ் 2 டெசிமல்ஸ் அட்லீஸ்ட் பாருங்க. சார் இது ரெண்டுமே என்ன சார் லிங்க்னு பாத்தீங்கன்னா, ஆவரேஜ் ரிட்டர்ன் நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? நீங்க எதிர்பார்க்கிற ஆவரேஜ் ரிட்டர்ன் 2.87. எதிர்பார்க்கிற இந்த 2.87 ரிட்டர்ன் சம்டைம்ஸ் you can have a plus 6.94 also, minus 6.94. So in the average இருந்து how much deviation can happen? இந்த 2.87 ரிட்டர்ன்ல இருந்து பிளஸ் 6.94 ஆகலாம், minus 6.94 ஆகலாம். So there can be a swing, there can be a deviation of close to about 7% across an average return of 3%. நான் round off பண்ணி சொல்றேன். ஓகேங்களா? So that's the meaning of standard deviation. அங்கதான் நம்ம இதோட அப்ளிகேஷனை கொண்டு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? This is how in financial world we project
the possible return in a particular product where the returns are not guaranteed. It is only on a projection basis that we'll have to predict அப்படின்னா இப்படிதான் prediction பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்த டெர்மினாலஜி பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெர்மினாலஜி, ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னா என்ன சார்? ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னா வெவ்வேறு காலகட்டத்துல we want to study what is the annualized average return, அவரேஜா ஆனுவலைஸ்டா வெவ்வேறு காலகட்டங்கள்ல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நாம இதை யூஸ் பண்ணுவோம். ஜெனரலி இதை வந்து எவ்வளவு கன்சிஸ்டன்டா ஒரு ஆள் இருக்கான் அப்படின்றத நம்ம மெஷர் பண்றதுக்கு we use this terminology. Even sports also they use some terminologies like this to know how consistent is a particular player. அதே மாதிரி இங்க ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வெவ்வேறு காலகட்டத்துக்கு நான் சொல்றேன்ல. Let's say for example I want to find out the rolling return for let's say 2-year period. உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த ரோலிங் ரிட்டர்ன் ஃபார் 2 years and annualized basis சொல்லல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, நான் முதல் வருஷம் 100 ரூபாய் ரேட்ல முதலீடு பண்றேன், 2 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு 105 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த 2 yearsக்கு வாட் இஸ் த annualized return? If you remember annualized return CAGR, it is later value by initial value இல்லையா? What is the later value? 2 வருஷம் கழிச்சு 105 ரூபாய் divided by ஆரம்பத்துல 100 ரூபாய். Okay, to the power of 1/2 minus 1. If you look at இது வந்து as given you, sorry, இது 1/2 has to be within bracket. பாத்தீங்களா, இந்த bracket அமர்ந்தா நமக்கு சொதப்பல ஆன்சர் வரும். Okay, so over here let me convert this to percentage terms and increase the decimals. இத நான் அடுத்த பிளாக்குக்கும் இதை நான் அப்படியே இழுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர் டு தேர்ட் இயருக்கு என்ன ஆவரேஜ் ரிட்டர்ன் சொல்லுவோம், அப்படியே இன்னொரு பிளாக்கு நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா it shows to me second year to fourth year. அடுத்த பிளாக்குக்கு I will get it from third year to fifth year. So what is happening over here like this, if I do for entire period I have got, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரோலிங் ரிட்டர்ன் ஃபார் 2-year period எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த என்டையர் பிளாக்ல 2 to 2 years எந்த 2 year நீங்க எடுத்தாலும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது என்ன, ஃப்ரம் த ஆரம்பத்துல 0 பாயிண்ட்ல இருந்து செகண்ட் இயர் வரைக்கும் என்ன ஆயிருக்கு. அடுத்ததுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இயர் டு தேர்ட் இயர், தென் செகண்ட் இயர் டு ஃபோர்த் இயர், தென் தேர்ட் இயர் டு ஃபிஃப்த் இயர், தென் ஃபோர்த் இயர் டு சிக்ஸ்த் இயர், தென் ஃபிஃப்த் இயர் டு செவன்த் இயர். லைக் திஸ் வெவ்வேறு காலகட்டங்கள்ல நமக்கு இந்த மாதிரி ரோலிங் பீரியட நம்ம மெஷர் பண்ணும்பொழுது we will get to know how the performance is in any 2-year period எடுத்தா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம ஸ்டடியில யூஸ் பண்ண போறோம். இதே மாதிரி let us say for example you want to find out the rolling return for a 5-year period ன்னு வச்சுக்கோமே, அப்ப என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 5 year இங்க முடியுது இல்ல, இந்த இடத்துல நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு 5 year later value divided by initial value whole to the power 1/n. N over here is 5 years. Okay, so let's say somebody has invested இந்த ஆரம்பத்துல 100 ரூபாய் and அதுக்கப்புறமா 5 வருஷம் கழிச்சு 98 ரூபாயில வெளியில வராங்கன்னா அவங்களுக்கு annualized return ஆவரேஜா 0.4 வந்திருக்கும். இதே ஃபர்ஸ்ட் இயர்ல முடியும் போது 110 ரூபாயில இன்வெஸ்ட் பண்ணி 108 ரூபாயில வந்திருந்தா என்ன இருக்கும், -0.37. இதே அடுத்தது 105 ரூபாயில ஒருத்தர் முதலீடு பண்ணி ஓகே 115 ரூபாயில வெளியே வந்தா அவருக்கு 1.84 ரிட்டர்ன் ஆகிருக்கும். அந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டத்தை நம்ம செக் பண்ணோம். Let's say third year end somebody in got in and 8th year end they are getting out, then they earn 2.22. Similarly, if somebody invested in the 4th year end got out in 9th year end in a 5-year period, they would have earned average 5.29. Let's say somebody got in the 5th year end at 98 and got out at 130 after the 5-year period, then they would have got average of 5.81%. This is the understanding. In the மாதிரி you can do a rolling return depending on the data that you have for different periods. What you are getting out of this அப்படின்றத நீங்க ப்ராஜெக்ட்ல படிக்கும்போது you will get to know what is the interpretation. இதை எங்க சார் யூஸ் பண்ணுவாங்க, எப்படி சார் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கவலைப்படாதீங்க, வரும்போது right from the project 1 itself you will see this. Okay, அடுத்தது பாத்தீங்கன்னா சார் ரிஸ்க் இருக்குன்னு தெரியும், ரிட்டர்ன் வந்திருக்குன்னு தெரியும். இப்போ நான் எடுத்த ரிஸ்க்கு எனக்கு நல்ல ரிட்டர்ன் தான் வந்திருக்கா, ஹவு டு ஐ நோ வெதர் இட் இஸ் வர்த் டேக்கிங் தட் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் அப்படின்றத சில பேர் கேட்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட்ல. ஸோ அப்போ அதை கத்துக்கிறதுக்காக நாம எங்க பர்டிகுலர் கான்செப்டை யூஸ் பண்ணுவோம், இட் இஸ் கால்ட் as கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் திஸ் கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அவங்களுக்கு சொன்னல டிவைடட் பை த மீன் ஆவரேஜ். ஓகே, சோ வாட் டஸ் இட் டெல் யூ அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் ஜெனரேட் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஹவு மச் ரிஸ்க் இஸ் இன்வால்வ் ஜெனரேட் 1% ரிட்டர்ன். ரிஸ்க் நிறைய எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்களா, கம்மியா எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்களா? ஜெனரலி எவ்ரி இன்வெஸ்டர் வில் சே எனக்கு ரிஸ்கே எடுக்காம ரிட்டர்ன் வருமா அப்படின்னா எதிர்பார்ப்பு. ஓகே, தே டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் பட் தே வாண்ட் ரிட்டர்ன். ஓகேங்களா? சோ இது வந்து பர்ஃபெக்ட்டா நடக்காது. தேர் இஸ் சம் எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் இன்வால்வ் இன் எவ்ரிதிங். பட் நீங்க எடுக்கிற ரிஸ்க்கு அப்ராப்ரியேட்டா ரிட்டர்ன் வந்திருக்கான்னு ஸ்டடி பண்ணணுமா? இது ரிஸ்க் ரிவார்டு மெஷர்ல ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை மீன். உதாரணத்துக்கு நாம பார்த்த அந்த எக்ஸல் ஷீட்லயே இதோட எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு தரேன். ஓகே, சோ சிவி ஓவர் ஹியர் இஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை த ரிட்டர்ன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? So let's say இது வந்து I will convert this to number terms so that it is easier for you to understand. 2.41 வருது. Sir, what does this 2.41 mean அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, it means 1% ரிட்டர்ன் நீங்க ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த 1% ரிட்டர்னுக்கு நீங்க 2.41% ரிஸ்க் எடுக்கணும். For a 1% return you have to take 2.41 times the risk அப்படின்னு தான் அர்த்தம். சப்போஸ் இது வந்து 0.5 இருந்ததுன்னா ஜாலி, கம்மி ரிஸ்க் எடுத்து நமக்கு அதே 1% ரிட்டர்ன் வருது, சூப்பர் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? சோ இது 0.5 சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்றோம். So when you compare different kind of products and you want to know which product is better when it comes to the return and the risk, you will take this as one of the methods of comparison. Coefficient of variance, how much risk is involved to generate 1% return. Okay, super. Now going ahead, the next terminology நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய வாட்டி முதலீடு பண்ணும்பொழுது நம்மளுக்கு நாம முதலீடு பண்ணதுக்கு எவ்வளவு யூனிட்ஸ் கொடுக்குறாங்க, இந்த யூனிட்ஸ் டர்ம்ஸ்ல தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வி ஆப்ரேட் இல்லையா? ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ் இதெல்லாம் நிறைய வந்து சிமிலர் கான்செப்ட்ல தான், அந்த அடிப்படை கான்செப்ட் தான் ஒர்க் ஆகுது. சோ இங்க இந்த யூனிட் அலாட்டட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10,000 ரூபாய் முதலீடு பண்றீங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவி அன்னைக்கு நீங்க முதலீடு பண்ற அன்னைக்கு 10 ரூபாய் இருக்கு அப்படின்னா இந்த 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு யூனிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 டிவைடட் பை 10 which comes to 1000. உங்களுக்கு 1000 யூனிட் கொடுப்பாங்க. இதே சிமிலர் லைக் நீங்க வந்து ஒரு தங்கம் வாங்கணும் அப்படின்னு கடைக்கு போறீங்க, அந்த ஜுவல்லரி ஷாப்ல வந்து இன்னைக்கு ரேட் என்னப்பா அப்படின்னு கேக்குறீங்க, அவன் சொல்றான் 5,000 ரூபாய் சார் தங்கம் விலை ஒரு கிராமுக்கு அப்படின்றான். நீங்க 50,000 ரூபாய் எடுத்துன்னு போயிருக்கீங்க, அந்த 50,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவன் எவ்வளவு கிராம் தங்கம் உங்களுக்கு கொடுப்பான்? ஒரு கிராமுக்கு 5,000, 50,000 கொடுத்தா எவ்வளவு கிராம் கொடுப்பான்? 10 கிராம் இல்லையா? அதே மாதிரிதான் இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். நீங்க என்ன முதலீடு பண்றீங்களோ அன்னைக்கு அதோட மதிப்பு என்னவோ அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? என்ஏவின்னு சொல்லுவோம், நெட் அசெட் வேல்யூ. சோ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு நெட் அசெட் வேல்யூ இருக்குதோ அதுதான் டினாமினேட்டர். நீங்க முதலீடு பண்ற அமௌண்ட் நியூமரேட்டர். 10,000 ரூபாய் உதாரணத்துக்கு நீங்க முதலீடு பண்றீங்க, ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய் வேல்யூ அப்படின்னு சொன்னா தென் உங்களுக்கு 1000 யூனிட் கொடுப்பாங்க. நீங்க லேட்டர் டைம்ல சப்போஸ் இதை நான் வந்து விற்கணும்னு போறேன் சார், இல்ல நான் முதலீடு பண்ணி நிறைய வருஷம் ஆச்சு, இப்ப அதோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியணும் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, if you want to find out the future value of whatever the investment made, present value into 1 plus the return generated. The return generated percentage termsல தெரிஞ்சிருந்தா அப்படி போடலாம். 100 ரூபாய் போட்டேன் சார், எனக்கு 10% ரிட்டர்ன் வரும்ன்றாங்க, ஒரு வருஷம் கழிச்சு நீங்க எவ்வளவு கிடைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 into 1 plus 10% போட்டு பாருங்க, 110 ரூபான்னு வரும். சோ உதாரணத்துக்கு நீங்க ப்ரொஜெக்ஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், யூ வாண்ட் டு நோ எக்ஸாம்பிள் 10% ரிட்டர்ன் வந்ததுன்னா 100 ரூபாய்க்கு எனக்கு எவ்வளவு ரூபா கிடைக்கும் அப்படின்னா 10 ரூபாய் கிடைக்கும் as வட்டி. அதான் ரிட்டர்ன் 10%. இதை ஒரு ஃபார்முலால போடணும் அப்படின்னா 100 ரூபாய் முதலீடு பண்றீங்க பிரசன்ட் வேல்யூ இன்டு 1 பிளஸ் ரிட்டர்ன் சதவிகிதத்துல 1 பிளஸ் 10% உதாரணத்துக்கு போட்டீங்கன்னா 110 ரூபாய் ஃபியூச்சர் வேல்யூன்னு வரும். ஓகேங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் பார்லன்ஸ்ல நம்ம இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க உதாரணத்துக்கு முதலீடு பண்ணீங்க, ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் 7வதுல நான் சொன்ன மாதிரி 10 ரூபாய் ரேட்டுக்கு என்ஏவில முதலீடு பண்ணீங்க. சில வருஷம் கழிச்சு அந்த பர்டிகுலர் யூனிட்டோட மதிப்பு 25 ரூபாய். ஓகே, ஒரு யூனிட்டுக்கு 25 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 1000 யூனிட் இருக்கு. சோ இந்த 1000 யூனிட் எடுத்துட்டு போயிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கிட்ட, ஐயா நான் வந்து முதலீடு பண்ணேன், நீங்க எனக்கு 1000 யூனிட் கொடுத்தீங்க, இப்ப எனக்கு இதை காசு ஆக்கிட்டு கொடுங்க அப்படின்னு if you give a redemption request or a repurchase request, the mutual fund company will buy back the units from you. அதுக்கு பேரு repurchase ன்னு சொல்லுவோம்.
உங்க காசை நீங்க ரிடீம் பண்ணணும், உங்க முதலீடை ரிடீம் பண்ணணும்னு நீங்க போய் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு என்ன ரீபர்ச்சேஸ் என்ஏவி, உதாரணத்துக்கு 25 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு யூனிட்டுக்கு 25 ரூபாய்னா உங்ககிட்ட எவ்வளவு 1000 யூனிட் இருக்கு. நீங்க அந்த 1000 யூனிட்டை சரண்டர் பண்ணுவீங்க. இன்டூ 25 ரூபாய் போட்டா 25,000 வருது. உங்களுக்கு அந்த 25,000 காசு கொடுத்துருவோம். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் ஹவ் யூ ஃபைண்ட் அவுட். சார் இன்னைக்கு வந்து 20 ரூபாய் இருக்கு, எவ்வளவு மதிப்பு நான் முதலீடு பண்ணது, நான் ஒரு 100 யூனிட் வச்சுருக்கேன் அப்படின்னா 100 யூனிட் எவ்வளவு யூனிட் இருக்குதோ 100 இன்டூ 20 ரூபாய் 2000. So like that, at any point in time, you want to know what is the market value of your units, the investment that you have. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தொகை பண்ணீங்களோ டிவைடட் பை தி NAV இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது, நான் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு 10 ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா 1000 யூனிட் இருந்திருக்கும். ஸோ எவ்வளவு யூனிட் இருக்கோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஹெல்ட் இன்டூ த current NAV will give you the current value of your investments. So number of units held into current NAV will give you the value of the investments. புரியுதுங்களா உங்களுக்கு? So these are the various terminologies, இந்த 8 different terminologies வெவ்வேறு டைம்ல இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். இதன் அடிப்படையில நம்ம நிறைய அனாலிசிஸ் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம வந்து சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்ன மாதிரி கன்க்ளூஷன் வருது நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 7 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்க்கும் கொஞ்சம் டீடைல்டா நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றது, எங்கேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம், எந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்க போறோம், இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ண போறோம், அதுல நமக்கு என்ன கன்க்ளூஷன் வரப்போறது அப்படின்றத ஒவ்வொரு ப்ராஜெக்ட்க்கும் தனியா இந்த மாதிரி வீடியோ பதிவுகளை செஞ்சிருக்கோம். அது எல்லாத்தையும் ப்ளீஸ் கோ த்ரூ பண்ணுங்க. நல்லா இதை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ப்ளீஸ் ப்ரிப்பேர் யுவர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் based on the 7 points that we have already shared with you. Objective, introduction, then methodology. Based on that, what is the data that is required for you, அந்த டேட்டால என்ன டெர்மினாலஜிஸ் பேஸ் பண்ணி நீங்க அனாலிசிஸ் பண்ண போறீங்க, அண்ட் அதை வச்சு என்ன கன்க்ளூஷன் கொடுக்க போறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்க பியூட்டிஃபுல்லா இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணி in flying colors you will come out அப்படின்னு நான் நம்புறேன். See, the purpose of doing all these projects is not just to submit it, வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. இதுல நீங்க தானே நல்லா கத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இது நீங்க வந்து உங்களுக்கு கார்பரேட் லைஃப்ல உத்தியோகத்துக்கு ஹெல்ப் பண்ணுமோ இல்லையோ, கண்டிப்பா ஒரு இன்வெஸ்டரா நீங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, முதலீடு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா இங்கேருந்து நீங்க புரிஞ்ச இந்த விஷயத்த அன்றாட வாழ்க்கையில ஒரு இன்வெஸ்டரா நீங்க இதெல்லாம் பார்க்க போறீங்க, அனுபவிக்க போறீங்க. இதை வச்சு நிறைய நீங்க வாழ்க்கையில சிறப்பா செழிப்பா இருக்கணும். யூ ஷுட் பி ஃபினான்ஷியலி abundant in life and become a very prosperous person in life அப்படின்னு வாழ்த்திட்டு let us now close this video because we have to start every project இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். உங்களுக்கு என்ன ரெலவெண்டான ப்ராஜெக்ட் இருக்கோ அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை போயிட்டு நீங்க இன்டெப்தா வீடியோஸை பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.